ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஹலோ பிரியா. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்களா சூப்பரான சிக்கன் கிரேவி தாங்க. இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. சிம்பிளான ரெசிபியும் கூட. ஈவன் பிகினர்ஸ் கூட இதை வந்து ட்ரை பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. டிஃபன் ஐட்டங்களுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சுட சுட சாப்பாட்டில் இந்த மாதிரி ஊற்றி சாப்பிடும் போதும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது. ஸோ எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கறியெலாம் எப்படி வெந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ ரொம்ப நல்லா இருக்குங்க. இது ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட. இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு நம்ம ஒரு குழி கரண்டி எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக பட்டை, ஒரு 3 கிராம்பு. பட்டை கிராம்பு பொரிஞ்சதும் நான் 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லைங்க. கண்ணாடி பதத்துக்கு வதக்கினா போதும். இப்போ பாருங்க கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சுங்க. இப்போ நான் ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளியாக பொடியாக கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். தக்காளி வந்து நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி சீக்கிரம் வதங்கும். இப்போ பாருங்க தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். நான் காஷ்மீரி சில்லி பவுடர் தாங்க யூஸ் பண்ணுறேன். ஒரு 1.5 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கலாம். இது காரம் அவ்வளோவா இருக்காது, கலர் நல்லா கொடுக்கும். நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லாமல் தனி மிளகாய் தூள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் 1 ஸ்பூன் போட்டால் போதும், இல்லைனா ரொம்ப காரமாயிடும். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1.5 ஸ்பூன் மிளகாய் தூளுக்கு நான் வந்து 2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்க்குறேங்க. ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாங்க. மசாலாலாம் இது மாதிரி வெங்காயம் தக்காளியோட சுருண்டு வரணும். இப்போ பாருங்க, இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு 1/2 கிலோ சிக்கன் எலும்போடு இருக்கிற சிக்கனாக வாங்கி நல்லா கழுவி வச்சிருக்கேங்க. இதை அப்படியே சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்துட்டு இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு நம்ம போட்டுடலாங்க. ஏற்கனவே வதக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், அதனால பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ தண்ணி எதுவுமே சேர்க்காம இதை அப்படியே நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ பாருங்க, இப்போ நல்லா கிளறியாச்சு. இப்போ நான் இதில் ஒரு சின்ன டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. நான் வந்து இன்னைக்கு கிரேவி பதத்துக்கு தாங்க பண்ண போகிறேன், அதனால தண்ணி கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். சிக்கன் வேக வேக அதுலேருந்தே உங்களுக்கு தண்ணி நிறையா வரும், அதனால பார்த்துட்டு நம்ம கடைசியில் வேணும்னா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம நல்லா வேக வச்சுக்கலாங்க. இப்போ 10 நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா தண்ணி வந்து நிறைய சிக்கன்லேருந்து வெளியே வந்திருக்கு. நம்ம 1 கிளாஸ் தண்ணி தான் ஊற்றணும், ஆனால் பாருங்க இப்போ எவ்வளோ தண்ணி இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்குங்க கன்சிஸ்டன்சி. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுட்டு ஒரு நிமிஷம் நல்லா இதை அடுப்பில் வச்சு வேக வச்சுட்டு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை இது மாதிரி கிள்ளி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையை இது மாதிரி மேலே தூவிட்டோன்னா ரொம்ப வாசமாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய சிக்கன் கிரேவி ரெடிங்க. இது பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. ஃபாஸ்ட்டாகவும் ஆகிடும் இது வேலை. இட்லி, தோசை, டிஃபன் ஐட்டங்கள் எல்லாத்துக்குமே இது வந்து நீங்கள் தொட்டுட்டு சாப்பிட்லாங்க. ரைஸுக்குமே இது ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.